நம்ப முடியுமா? கூகுளுக்கு போய் மதன் கௌரி டிகேஎம்எஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அங்க வரக்கூடிய வெப் ரிசல்ட்டை கிளிக் பண்ணி உங்களை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஹலோ. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இவர் எதுக்கடா சம்மந்தம் இல்லாமல் மதன் கௌரி வீடியோவை ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணி காட்டினாரு அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ டெஃபினட்டாக அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, ஏங்க நான் மதன் கௌரி வீடியோவை ப்ளே பண்ணி காட்டினேன் அப்படின்றதுக்கு. ரைட், ஃபைன். அண்ட் இந்த மதன் கௌரி வீடியோ வந்து ப்ரொமோட்டே பண்ணியிருக்காங்க, பே பண்ணியே ப்ரொமோட் ஆகிருக்கு. ரைட், ஃபைன். ஸோ அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த வீடியோ அப்படிங்கிறதும், மதன் கௌரி மூலமாக நம்ம எப்படி யூபிஎஸ்சிக்கு சில விஷயங்களை கெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுமே நான் இங்கே ஒரு சீக்வென்ஷியலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபைன். ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு ஒன் டே முன்னாடி, ஐ மீன் சண்டே, நம்ம இன்ஸ்டிடியூட்டில் வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் பயாலஜி டெஸ்ட் இருந்தது, பயோடெக்னாலஜி, இந்த பேசிக் பயாலஜி இதெல்லாமே. அண்ட் அந்த டெஸ்ட் அப்போது நான் சும்மா அப்படியே எக்ஸாம் ஹால், டெஸ்ட் ஹாலுக்குள்ள ஒரு வாக் அப்படியே சுற்றினேன், ஒரு அரை மணி நேரமாக அப்படியே சுற்றிகிட்டே இருந்தேன். அப்போது ஒரு பையன் பின்னாடி தூங்கிட்டு இருந்தான். நானும் எழுப்பலை, அவன் வந்து கொஸ்டின் பேப்பர் அடி போட்டு அப்படி ஜாலியாக தூங்கிட்டான். நான் ஒன்றும் எழுப்பலாம் இல்லை, சரி விட்டேன், கண்டுக்கலை. அப்புறம் நான் அப்படியே சுற்றிட்டு ரூம் அடிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சிட்ட பிறகு நான் அந்த பையனை மீட் பண்ணேன். என்னப்பாச்சு, ஏன்ப்பா தூங்கிட்ட அப்படின்னேன். இல்லை சார், பயாலஜினாலே எனக்கு பிடிக்காது சார், அதனால தான் சார் கொஸ்டின் பேப்பர் படிக்கவே இல்லை, தூங்கிட்டேன் சார், எனக்கு மாதிரியா பயாலஜினாலே ஒரு மாதிரியா அப்படின்னு ஒரு அவர்ஷன் காட்டினான். அப்புறம் நான் சொன்னேன், சி, உனக்கு பிடிக்கலை இல்லை படிக்கலை, வாட் எவர் பி த ரீசன், நீ யூபிஎஸ்சி படிக்க வந்துட்ட. அட்லீஸ்ட் டெஸ்ட் மேட்ச்சுக்கு வரும்போது, டெஸ்ட்டுக்கு வரும்போது உட்காந்து கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி படித்தாது பாரு, என்ன தான் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குன்னு படித்து பாரு. தெரியலைன்னா அது அடுத்த விஷயம், நம்ம கற்றுக்கலாம், அது லேர்ன் பண்ணிக்கலாம். பட் அதுவே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பாக நீ வந்து கொஸ்டின் பேப்பர் மேலே தூங்குறது அப்படிங்கிறது தான். அவனுக்கு தூக்கம் வந்து தூங்கலை, பிடிக்காமல் தூங்கிட்டான், அதான் இங்கே பிரச்சனையே அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் சாரி சார், நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ரியலைஸ் பண்ணான். ஓகே ஃபைன், அட்லீஸ்ட் அது வரைக்கும் குட். எப்போவுமே ஒருத்தர் வந்து பண்ணுற தப்பை ரியலைஸ் பண்ணிட்டாருன்னா தட் இஸ் த கிரேட்டஸ்ட் திங், இல்லைங்களா? ஸோ ஹி ரியலைஸ்ட் ஹிஸ் மிஸ்டேக். ரைட், ஃபைன். இப்போ நான் எதுக்கு இதெல்லாம் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பயாலஜி டெஸ்ட்டில் இன்னொருத்தர் வந்தார். அவன் அந்த பையன் வந்து என்ன சொன்னான், சார் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பு சார், ரொம்ப டெப்த்தாக கேட்டுட்டீங்க சார், அப்பா முடியல சார் அப்படின்னு சொல்லி இன்னொரு பையனும் வந்து சொன்னான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக்லாம் வந்துச்சு, கொஸ்டின் பேப்பர் டஃப்புன்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சி, இந்த கொஸ்டின் பேப்பர் டஃபெல்லாம் கிடையாது. ப்ளஸ் இதில் மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் லாஸ்ட் 1 இயரில் வந்து ஹிந்து நியூஸ் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ். அண்ட் என்ன ஒரு ஃபனி திங்னா, நான் இப்போ தான் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி தான் பயோடெக்னாலஜி கிளாஸஸ் எடுத்தேன். அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 1/2 hour ஒரு டாபிக் எடுத்தேன், அந்த சொமேட்டிக் செல் நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர், க்ளானிங், அதை பற்றி. அந்த 1/2 hour டாப்பிக்கை வச்சே நீங்கள் ஒரு 10-11 கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாமே இந்த டெஸ்ட்டில். அந்த நாலேஜ் பேஸே உங்களுக்கு போதுமே, அட்லீஸ்ட் அதாவது பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்டேன். அப்புறம் இப்போ இல்லை சார், நான் படிக்கலை சார், கிளாஸ் நோட்ஸ் பார்க்கலன்னா. சரி, கிளாஸ் நோட்ஸ் பார்க்கல, புக்காக படித்தேன்னா புக்கும் படிக்கல, கரண்ட் அஃபேர்ஸ் படித்தேன்னா படித்தேன் ஆனால் தெரியலை அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னான். ஓகே ஃபைன். அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் டெஸ்ட்டில் கேட்டிருந்தேன், என்னென்னா சொமேட்டிக் செல் நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொடியூஸ் அப்படின்னு போட்டுட்டு 1 ஹைப்ரிடு, ஆப்ஷன் பி கிளானு, ஆப்ஷன் சி புரோட்டோபிளாஸ்ட் ஃபியூஸு, ஆப்ஷன் டி கிராசிங் ஓவர் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். நான் இன்ஃபேக்ட் நிறைய பேர் அப்படியே சுற்றி பார்த்தேன், யாரும் சரியாக பண்ணலை. ஒரே ஒருத்தர் 2 பேர் மட்டும் கரெக்டாக போட்டிருந்தாங்க, மீதி யாரும் பண்ணலை. ஆக்சுவலாக அது கிளானிங். இது நம்ம கிளாஸில் பேசின விஷயங்கள் தான், சும்மா நான் ஒரு 1/2 hour செஷனை மட்டும்தான் மீன் பண்ணி இப்போ இங்கே நான் சொல்கிறேன், சரிங்களா? நான் ஹவு டாலி வாஸ் பார்ன், டாலிங்கிற ஷீப்பு, இயான் வில்மெட்டு, சொமேட்டிக் செல் நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர், அடர் செல்லு, சொமேட்டிக் செல், இவ்வளோ விஷயம் போர்டில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளோசார்ட் மாதிரி டயக்ராமாக போட்டே வந்து எல்லாம் காட்டியிருந்தேன். அதாவது நான் எதுக்கு சொல்லணும்னா, மினிமமாக அதையாவது அவங்க அப்சார்ப் பண்ணியிருந்தா நடந்திருக்கும், அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணியிருக்கலாம், அதுவுமே பண்ணலை. அப்புறம் நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன், இல்லைப்பா இப்படிப்பா நீ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சி, பேசிக்கலாக ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி ஃபீட் பண்ண வேண்டியது எங்கள் வேலை. உங்களுக்கு என்ன பண்ணணும், இதை படிக்கணும், அதை படிக்கணும், என்ன சொல்லித்தரணும், இதெல்லாமே நாங்கள் ஃபீட் பண்ணுறோம். அதை கன்சியூம் பண்ணி
ப்ராசஸ் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி அப்சர்வ் பண்ணி அசிமுலேட் பண்ணி எக்ஸாம் ஹாலில் வெளியே அனுப்பி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் காட்டுறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ பயாலஜிக்கலாக சொல்லணும்னா வி ஹவ் ஃபெட் யூ, நான் உங்களுக்கு ஃபீட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை கன்சியூம் பண்ணி ப்ராசஸ் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. அண்ட் அது பண்ணலை அப்படின்னா கஷ்டம்தான். சரிங்களா? அதாவது எப்போவுமே அதுவும் யூபிஎஸ்சிக்கு வந்துட்டால் எந்த சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு அவர்ஷனே வச்சுக்கக்கூடாது. நிறைய பேர் நான் பார்க்குறேன் பயாலஜி மேலே கூட ஒரு சின்ன அவர்ஷன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. யூபிஎஸ்சிக்கு வந்தாச்சு, யூ ஹாவ் டு பேர் இட், அவ்வளோதான். பிடிக்கலைனாலும் அந்த சப்ஜெக்டு ஓரளவுக்கு டீசெண்டாக பேசிக் படித்து தான் ஆகணும். பிடிக்கலைன்றதுனால அந்த சப்ஜெக்ட் படிக்க மாட்டேன், படிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே எதுவுமே பண்ண முடியாது. அண்ட் யூ நெவர் நோ when this UPSC changes its color. எப்போ இந்த யூபிஎஸ்சி கொஷினில் ட்விஸ்ட் வைக்கிறான், இல்லை அந்த பேட்டர்னிங் இதை மாற்றுறான், இல்லை எந்த ஏரியாவிலேருந்து அதிகமாக கேட்டுருவானோ. சில நாள் பயாலஜியில் சில வருஷம் நிறைய கேட்டுடலாம், சில வருஷம் ஜாகிரஃபியில் நிறைய கேட்கலாம். இது என்ன வேணால் நடக்கலாம். இதுக்கெல்லாம் எதுவும் தம்புருளே கிடையலை. அப்படி இருக்கும்போது அதுவும் இப்போ ரீசெண்டாக ஒரு 5, 6, 7 இயர்ஸாக நானும் பார்க்குறேன் பயோடெக்னாலஜி அந்த ஜென்ரல் சயின்ஸில் பயாலஜிக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறோம். அண்டு நம்ம டெஸ்ட் பேட்சில் கேட்ட மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான், ரைட்? அண்டு நான் கிளாஸில் நடத்துனதையே அவங்க ஆன்சர் பண்ணலை. அப்போ தான் நான் எஸ் இதை நம்ம அட்ரஸ் பண்ணி ஆகணும். யூபிஎஸ்சிக்கு வந்துட்டிங்கன்னா எல்லாமே படித்தாகணும். படிக்கலைனாலும் அட்லீஸ்ட் டெஸ்ட் பேட்சுக்கு வர்றீங்க அப்படின்னா, டெஸ்ட் எழுத வர்றீங்க அப்படின்னா உட்காந்து கொஸ்டின் பேப்பரை படித்து பாருங்கள். ஆன்சர் தெரியலைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ரீட் பண்ணால் உங்களுக்கு ஒரு 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 கிராஸ்பிங் கிடைக்கும். ஓகே, இதெல்லாம் கேட்டிருக்காங்க, நமக்கு தெரியலை, அது வேறு விஷயம், நம்ம படிச்சுக்கலாம், நியூஸ் பார்த்துக்கலாம், இல்லை சோர்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கலாம், நம்ம டிஸ்கஷன் கிளாஸ் வீடியோ கொடுக்க போகிறோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் அந்த கொஸ்டின் பேப்பரை பொறுமையாக உட்காந்து படிக்கிறதுல என்ன பிரச்சனை? அது கூட பண்ண முடியாது, அது கூட பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் எப்படி யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்குள்ளே ஒரு ஹோப் வச்சு வர்றீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய பாயிண்ட். தப்பு செய்கிறது இயற்கை, தெரிஞ்சும் தெரிஞ்சு செய்யலாம், தெரியாமையும் செய்யலாம். பட் ஆனால் அந்த பாயிண்ட்டை எனக்கு பிடிச்ச விஷயம்னா அவன் ஒத்துக்கிட்டான், தப்பை ரியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஃபைன். பட் எல்லாருமே அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணால் இட்ஸ் குட் திங். சரிங்களா? ஃபைன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக்காக அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நான் கிளாஸில் சொல்லியிருந்தேன் என்னென்னா, அந்த ஸ்டெம் செல்ஸு, எம்பிரியானிக் ஸ்டெம் செல்ஸு, அடல்ட் ஸ்டெம் செல்ஸு, ப்ளூரிபொட்டன்சி, டோட்டிபொட்டன்சி, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, ஸ்டெம் செல்ஸ் மட்டுமே. அதுவுமே ஆன்சர் பண்ணலை. ஐ மீன் கிளாஸை வச்சு சொல்கிறேன், ஆன்லைன் கிளாஸில் இருந்தவங்களும் ஆகட்டும், இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் இருந்தவங்க எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பசங்க கிளாஸ் நோட்ஸையும் படிக்கிறது இல்லை நம்ம இதை படிங்கன்னு சொல்லி புக்கு கொடுத்துருக்கோம், அந்த புக்லேயும் இது எல்லாமே இருக்குது, அதையும் படிக்கலை. இல்லை கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்லேயும் மெஜாரிட்டி கவர் பண்ணியிருக்கோம், அதையும் பார்க்கல. என்ன நடக்குது? ஒரு ஆஸ்பிரண்ட் எப்படி இந்த ப்ராசஸ், இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ப்ராசஸை என்ஜாய் பண்ணணும்? எப்போவுமே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராசஸ் ட்ரிவன் அப்ரோச் இஸ் ஆல்வேஸ் சஜஸ்டபிள். ஒரு ப்ராசஸை என்ஜாய் பண்ணும்போது டெஃபினட்டாக அவுட்கம் நல்லா தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் என்ஜாய் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ரைட்? ஃபைன். ஸோ இப்போ இந்த மதன் கௌரி வீடியோவுக்கு வந்தோம்னா, மதன் கௌரி இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட எச்சில் சாம்பிள் எடுத்து ஒரு இதில் டெஸ்ட் கிட்டில் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஜெர்மனிக்கு அனுப்பி லேபில் டெஸ்ட் பண்ணி நீங்கள் யாராவது பிளட் கேன்சர் உள்ள பேஷண்ட்ஸ்க்கு உங்கள் ஸ்டெம் செல்லை டொனேட் பண்ண முடியுமான்னு பார்ப்பாங்க. ஃபிட்டாக இருந்தால் நீங்கள் உங்கள் பிளட்டு கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து பிளட் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு க்யூர் பண்ணுறதுக்கு தெரப்பட்டிக் யூஸுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் அந்த வீடியோவோட கண்டென்ட். இப்போ இதை மதன் கௌரி வீடியோவாக ஒரு கமர்ஷியலாக அப்படியே பார்த்துட்டு என்ன தப்பாக இவன் ஏதாவது சொல்கிறான்ப்பா காசை வாங்கிட்டான் அப்படின்னு யோசிக்காமல், அதில் எஸ் ஸ்டெம் செல்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, டெக்னாலஜி இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது, இதனால் ஹியூமன் கைண்டுக்கு எவ்வளோ யூஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும் ஆஸ் அ யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆஸ்பிரண்ட்டாக. ஸோ எதையுமே அப்படி கடந்து போயிட முடியாது. அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி தான் நம்ம கற்றுக்க முடியும் வாழ்க்கையில். நீங்கள் எல்லாமே உங்களுக்கு புக்கில் ரெடிமேடாக கிடைக்குமா கிடைக்காதான்லாம் தேடிட்டு இருக்க முடியாது. பட் அட்லீஸ்ட் பார்க்குற விஷயங்களையும் கற்றுக்கணும். பார்க்குற விஷயங்களை கற்றுக்கும் போது தான் நமக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கும். ஆமாம்ல புக்கில் படிச்சிருக்கோம்ல, ஆமாம்ல கிளாஸில் ஸ்டெம் செல்னு ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல. இப்படி தான் நீங்கள் லிங்க் அப் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ரிட்டன்ஷனே இம்ப்ரூவ் ஆகும். பட் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சும்மா மெக்கானிக்கலாக உடம்பு
மட்டும் கிளாஸில் உட்கார வச்சுட்டு மென்டலாக ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னே தெரியாமல் சும்மா ஏதோ வர்றோம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி, இல்லை பிடிக்கலை எனக்கு இந்த சப்ஜெக்ட் வராதுன்னு ஒரு அவர்ஷன் காட்டுறதாகட்டும், இல்லாட்டி ஏதாவது ப்ளேம் கேம் தூக்கி போட்டு பயாலஜி கஷ்டம், நீங்கள் கொஸ்டின் பேப்பர் டஃபாக கேட்டீங்க, இல்லாட்டி நான் அப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறலாம் இங்கே இல்லை. படிக்கணும். ஆஸ் அ ஃபேக்கல்ட்டி நாங்கள் உங்களுக்கு ஃபீட் பண்ணுவோம், நீங்கள் கன்சியூம் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணணும், டைஜஸ்ட் பண்ணணும், அப்சார்ப் பண்ணணும், அசிமிலேட் பண்ணணும். இவ்வளோ வேலைகள் நீங்கள் உங்களுக்குள்ளே பண்ணினாதான் உங்களுக்கு ஒரு நல்ல அவுட்கம் வரும். ஸோ the process driven approach to UPSC preparation is very important, right? If you start enjoying the process, your outcome will be good. So please start enjoying the process. Never ever develop any kind of aversion towards any subject for that matter, not just biology, be it history, be it botany, or be it environment, or be it geography, anything for you say. You have to study. You have to put efforts. நான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ இங்கே பண்ணணும்னு நினச்சதுக்கு இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த பயோடெக்னாலஜியில் நிறைய கொஷின்ஸ் ரீசெண்ட் இயர்ஸில் கேட்குறாங்க. நிறைய கொஷின்ஸ் ரீசெண்ட் இயர்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க எவ்ரி இயர் ப்ரிலிம்ஸில். அண்ட் இப்போ ஜென்ரல் சயின்ஸ்னு எடுத்தாலே அதிகமாக பயாலஜி பயோடெக்னாலஜிக்கு தான் ப்ரிலிம்ஸில் வெயிட்டேஜே ஜாஸ்தி, சரிங்களா? அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சொமேட்டிக் செல் நியூக்ளியர் ட்ரான்ஸ்ஃபர், அதை பற்றினா இப்போ லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸில் ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் இருக்குது. ஸ்டெம் செல்ஸு மோரலஸ் இப்போ லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் எடுத்திங்கன்னா இந்த ஸ்டெம் செல்ஸு, ஜெனட்டிக் இன்ஜினியரிங், ஜீன்ஸு, குரோமோசோம்ஸ், இது ரிலேட்டடாக ரிப்பீட்டடாக எவ்ரி இயர் எப்படியா 1 or 2 கொஸ்டின் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயாலஜி வந்து ஈஸியாக மேனேஜபிள், ஸ்கோரபிள், கொஞ்சோண்டு கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா போதும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் பயாலஜி வந்து நீங்கள் வெறுத்துறாதீங்க. Biology is good subject and potential subject from especially prelims point of view. மெயின்ஸுக்குமே biotechnology is important, right? and prelims-க்குமே வந்து நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயாலஜி ஜோனில் தான் வருது, ரைட்? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ட்ரெண்டுமே லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் இதை தான் சொல்லுது, ரைட்?